தமிழ் சினிமாவில் எத்தனையோ நடிகர்கள் வந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் ஜெயிக்கிற குதிரையாக இருக்கிறவர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவரோட நாற்காலியை ஆட்டம் காண வைக்க நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. ஆனாலும் அது தோல்வியை மட்டும்தான் தழுவுச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லி செய்யாத ஒரே விஷயம்னா அவர் அரசியலுக்கு வராமல் போனது தான். அதற்கு காரணமும் அவரால் அரசியலில் இனி ஈடுபட முடியாது, அவரோட வயதின் மூப்பு காரணமாக இனி படங்களில் மட்டும்தான் நடிப்பேன் என சொல்லி விலகிட்டார். அது மட்டும் இல்லாமல் படங்களில் தொடர்ந்து நடிப்பதன் மூலமாக ரசிகர்களை ரசிக்க வைக்கவும் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதன்படி பார்த்திங்கன்னா தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. சில பேர் 75 வயசானாலே, ஏன் 60 வயசானாலே சினிமாவிலேருந்து ரிட்டையர் ஆகிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க படம் ஓடுமா என்பது சந்தேகம்தான். ஏன் இப்போ இருக்கிற இளம் இயக்குநர்கள் இருக்கட்டும், இளம் நடிகர்கள் இருக்கட்டும், அடுத்தடுத்து படங்கள் எடுக்க ரொம்பவே தடுமாறுறாங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் இந்த 75 வயதுலையும் பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தொடர்ந்து படங்களில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. அவரோட நடிப்பில் இப்போ வெளிவர போகிற படம் தான் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோடு சேர்ந்து ஷவுபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிகாசன், சத்யராஜ், அமீர்கான் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேன் இந்தியன் படமாக எடுக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த படத்துடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸும் அதிகம். தமிழ் சினிமாவில் 1000 கோடி கலெக்ஷன் பண்ண போடும் முதல் படமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டு வருது. மேலும் இந்த படத்தில் எல்சியூ கான்செப்ட் வருமா என்ற கேள்வியை ரசிகர்கள் எழுப்பியிருக்காங்க. ஆனால் அதற்கு இன்னுமே விடை தெரியல. ஆனால் எல்சியூ கண்டிப்பாக வராதுன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிட்டாங்க. அண்மையில் தான் இந்த படத்துடைய முதல் சிங்கிள் பாடல் வெளியாகி இருந்துச்சு. இந்த பாடல் சிட்டுக்கு வைப். டி ராஜேந்தர் அவருடைய உரித்தான வைப்போட அனிருத் இந்த பாடலை பாடியிருந்தார். பாடல் உண்மையிலே வைப்பை கலப்புற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் என்ன ஒரு சின்ன குறைனா, இந்த பாட்டை டி ராஜேந்தரோட ஓன் வாய்ஸில் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அனிருத்தோட வாய்ஸில் வந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ட்ரெய்லர் இப்போ இணையத்தில் கசிந்ததாக ஒரு சின்ன தகவலுக்கு போயிட்டுருக்கு. ஆனால் லோகேஷ் தரப்பிலிருந்து இந்த ட்ரெய்லர் எதுவும் கசியல, அது ஃபேன்மேட் என விளக்கம் தரப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ட்ரெய்லருக்கான தேதியுமே கூடிய விரைவிலே நீங்கள் எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து அடுத்தடுத்த ப்ரொமோஷன்களில் ஈடுபட்டுட்டு இருக்கோம். படமானது ரொம்பவே அருமையாக வந்துடுச்சு. முதல் பாதியை ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்துட்டாரு. மீதம் இருக்கும் பாதியையும் அவருக்கு போட்டு காமிக்க படத்தை முழுமையாக முடிச்சிட்டோம். இன்னும் அவருடைய ரிவ்யூவை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் என சொல்லியிருக்காரு. நீங்கள் லோகேஷ் சொன்னதை எப்படி பார்க்குறீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.